இந்த மேட்சுக்காக தான் நான் வருஷம் ஃபுல்லா வெயிட் பண்ண மாட்டேன். ஏன்னா இந்த மேட்ச் வந்தாலே எனக்கு தான் பயம். வெரி இம்பார்ட்டன்ட் மேட்ச், டைட்டில் கண்டெண்டர்ஸ்க்கான டிசைடிங் மேட்ச். ஏன்னா அவங்களுக்கு ஒரு அவுட் சைட் சான்ஸ் இருக்கா? இப்போ உங்களை பீட் பண்ணா டைட்டில் ரேஸ்க்கு உள்ள வரதுக்கு ஒரு நல்ல அவுட் சைட் சான்ஸ் இருக்கு. நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதுக்கப்புறமா அந்த சிட்டியோட ஆக்சலரேட்டர் தெரியும் போட்டு அழுத்தினாங்கன்னா பறக்க ஆரம்பிச்சிருவானுங்க. ஒன்னும் பண்ண முடியாது. வெல்கம் டு ஃபுட்பால் பேச்சு. இந்த மேட்சுக்காக தான் நான் வருஷம் ஃபுல்லா வெயிட் பண்ண மாட்டேன். ஏன்னா இந்த மேட்ச் வந்தாலே எனக்கு தான் பயம். என்ன நடக்குமோ, யாருக்கு அடி வாங்க போறோம்னு நினைச்சு பயந்துகிட்டே இருப்பேன். சும்மா சொல்ல வேண்டியது. போன கேம் என்ன பண்ணீங்க? இத்லூண்டு இன்னால ஜெயிச்சிருப்பீங்க. இதே மாதிரிதான் போன கேமுக்கு ஏமாத்திட்டு போனீங்க. எங்களுக்கு வாய்ப்பே இல்ல, கடவுள் தான் காப்பாத்தணும், அவங்க தான் காப்பாத்தணும், இவங்க தான் காப்பாத்தணும் போயிட்டு இதோ இவ்வளோ இதுல ஜெயிச்சிருக்கலாம். ஜெயிச்சிருந்தா என்ன பீத்திருப்பீங்க? அவையிலேயே நாங்க போய் 10 மின்னம் வச்சு ஜெயிச்சுட்டு வந்துட்டோட சீனை போட்டிருப்பேன். அதே கிம்மிக்க மறுபடியும் ரன் பண்றேன். இல்லடா, இந்த கேம்ல வந்து நம்ம ஜெயிக்கலனா ஒண்ணுமே பேச முடியாது. ஒண்ணு டிரா பண்ணாலும் இந்த மாதிரி வந்து போட்டு தாக்குவானுங்க. ஃபுல்லா நீங்க டிஃபெண்ட் தான் பண்ணீங்க, நீங்க கேமே ஆடலன்னு போட்டு வச்சுட்டானுங்க. முன்னாடி கேம் தோத்து போயிட்டோம். ஹோம்ல அந்த கிரீலிஷ் ஆலன் எல்லாம் கோடிப்பாங்க, அதுக்கு வச்சு செஞ்சுட்டானுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு டிராவ், அதுவும் இந்த ரெட் கார்டு. ஆக மொத்தம் இந்த பிக்சர் வந்தாலே மேட்சை விட அதுக்கப்புறம் வர பேச்சு தான் அதிகமா இருக்கு. அதனாலயே எனக்கு பயமா இருக்குதுன்ற நானு. நீங்க தான் வந்து ஸ்டே ஹம்பிள் அவன் சொல்லி நீங்க பிளாக் மேஜிக்க போட்டு அவனுல ஹம்பிள் ஆக்கிட்டீங்க. இந்த தடவை வந்துகிட்டு அவன் அந்த வெறியில அவன் வந்தாலும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்னதான் இந்த கேம்ல என்ன எதிர்பார்க்க நீ? 6 பாயிண்ட்ஸ் ஃப்ரம் த டாப். மேன் சிட்டி ஆர் 6 பாயிண்ட்ஸ் பிலோ யூ. ஆமா, கரெக்டா 6 பாயிண்ட்ஸ் பிலோ. ஆர்சனல் வந்து ஒரு 6 பாயிண்ட்ஸ் அபோவ்ல இருக்கானுங்க. வெரி இம்பார்ட்டன்ட் மேட்ச், டைட்டில் கண்டெண்டர்ஸ்க்கான டிசைடிங் மேட்ச். ஏன்னா வந்து சிட்டி வின் பண்ணிட்டாங்கன்னா அவனுக்கு அந்த கண்டென்ஷன் லிஸ்ட்ல வந்துருவாங்க. ஆர்சனல் அவுட்னா ஆர்சனலோட கதை க்ளோஸ் இதோட. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் கேம் ஃபார் போத். லாஸ்ட் மேட்ச் நம்ம பார்த்தோம், செல்சியோட சிட்டி ஆடினது வந்து தேவர் ஸ்லோலி கமிங் டு ஃபார்ம். ஏன்னா புது டாக்டிக்ஸ், திடீர்னு வந்துட்டு 4-4-2 மாதிரி ஏதோ ஒன்று போட்டு மார்மூஸ் குசானாவெல்லாம் போட்டு ஆரம்பிச்சாங்க. நல்லா ஆக்சுவலா வந்து அட்டாக்கிங் வைஸ் ஒரு புது சிட்டி பார்த்தா மாதிரி இருந்துச்சு. இட் வாஸ் ரிஃப்ரெஷிங் டு சி. இந்த புது டீம் புது டாக்டிக்ஸோட ஆர்டேட்டா கிட்ட எடுத்துட்டு போனா அவன் பழைய மேன் சிட்டியை பார்த்து வந்து ஒரு ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பான். திடீர்னு இப்படி புதுசா கொடுத்தா பையன் ஷாக் ஆயிட்டு பின்னாடி வாங்க ஃபுல் டிஃபென்ஸ் அப்படின்னு நினைக்கிறவானு பயமா இருக்குது. பட் ஐ திங்க் இந்த கேம் என்டர்டெய்னிங்கா தான் இருக்கும். இந்த லோ பிளாக்ல நம்ம எதிர்பார்க்கவே தேவையில்லை. இல்ல, போன தடவை ப்ரிவியூ நம்ம சொல்லணும் லோ பிளாக் தான் சொன்னோம். ஆனா அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் லோ பிளாக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரி ஒரு கேம் அந்த கேம். அந்த மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் போச்சு. அப்புறம் அந்த ரெட் கார்டு வந்தனால செகண்ட் ஹாஃப் வந்து ஆர்சனல் லோ பிளாக்கா போட வேண்டிய நிலைமை. நியர்லி காட் டு வின். அதை நம்ம சொல்லிதான் ஆகணும். லாஸ்ட் 2 மினிட்ஸ்ல இந்த கோல் விட்டனால தான் இட் பிகேம் a draw. இல்லைன்னா they would have got to win. எனக்கு என்னன்னா இந்த கிளப் ப்ரூஹேகோடைய வந்துட்டு ஸ்ட்ரகிள் தான் பண்ணாங்க சிட்டி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. சான்சஸ் கிரியேட் பண்ணாலும் எதையுமே பினிஷ் பண்ற மாதிரியே தெரியல. கிளப் ப்ரூஹே ஒரே சான்ஸ் எடுத்துக்கொண்டு பினிஷ் பண்ணிட்டாங்க. இப்போ the game is at Emirates. அதாவது இந்த சீசன் ஃபுல்லாவே ஆர்சனல் have been better without the ball. வித் த பால்ங்கிறத விட வித்அவுட் த பால் ஆர்சனல் have been better. கரெக்ட். வித்அவுட் த பால் your setup is solid, you know what to do. ஆப்போனன்ட் எப்படி உள்ள விட கூடாதுங்கிற ஒரு இது இருந்துச்சு. வித் த பால் எடுத்திருக்கிற கேம் இப்ப இந்த போர்ன்மத் கேம், பிரைட்டன் கேம், இதெல்லாமே நீங்க பால் நிறைய வச்சுட்டு போய் பாயிண்ட் டிராப் பண்ண கேம் அதெல்லாம். பட் வித்அவுட் த பால் இருந்த கேம்லாம் யூ டன் வெல். எக்ஸாம்பிள் சிட்டி கேம், உங்கள்ட்ட பால் பெருசா கிடையாது, பட் ஸ்டில் யூ நியர்லி பிகேம் வின்னர்ஸ் அந்த கேம்ல. சோ இந்த கேம் எமிரேட்ஸ்ல வேற, யூ cannot be without the ball. கரெக்டா? இப்ப டெக்னிக்கலி இந்த ஹோம் டீமை வந்துட்டு பால் இல்லாம சும்மா ஆப்பரண்ட் கொடுத்து விளையாடுனா அந்த ஃபேன்ஸே எடுத்துக்க மாட்டாங்க. அதுவும் நீங்க டைட்டில் கண்டெண்டர்ஸா இருக்கும் போது வேற. இந்த கேம்ல நீ எப்படி செட்டப் பண்றீங்கன்னு நிறைய எதிர்பார்க்கற. செட்டப் வந்து நம்ம நீ சொன்னா அதே பாயிண்ட் தான். போன வாட்டி நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னா லோ பிளாக்க போட்டுருவாங்க, கடைசியில 1-0 அப்படி முடியோட்டு. அப்படி இல்லவே இல்லை, கம்ப்ளீட் வார்ஃபேரா தான் இருந்துச்சு. லிட்டரலி வந்து ரெண்டு டீமுமே அடிச்சுக்கினாங்க நல்லா. அதே மாதிரி தான் இந்த வாட்டி எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஐ திங்க் ஆர்சனலுமே வந்துட்டு there's no point in defending. ஏன்னா திடீர்னு ஒரு கோல் கன்சீட் பண்ணிட்டாங்கன்னா மறுபடியும் கம்பேக் அகைன்ஸ்ட் சிட்டி கொடுக்குற அளவுக்குலாம் அட்டாக்கிங் வைஸ் குவாலிட்டி இல்லை இப்போதைக்கு. ஸோ அவங்களோட பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் டிஃபென்ஸ் வந்துட்டு கோயிங் ஆல் அவுட் இன் அட்டாக்கிங் தான். ஸோ அதனால வந்து ஃபுல் ஃபிளெஜ்டா அட்டாக் பண்ணோன்றத நானும் எதிர்பார்க்கிறேன் இந்த கேம்ல. ஆனா ஆர்டேட்டா வந்து கொஞ்சம் நல்ல ஒரு ஸ்டார்ட் வச்சிருக்காரு. என்னன்னா இது வந்து அவரோட லாங்கெஸ்ட் அன்பீட்டன் ரன் ஆமா. இதாவது வந்து 13 மேட்சஸ் வந்து 8 wins 5 draws தான் ஆர்டேட்டா. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் தியர் லாங்கெஸ்ட் அன்பீட்டன் ரன். கடைசியில வந்து இப்ப இவனுங்களை வேற சிட்டியை வேற ஆட போறோம். சிட்டியுமே நாங்க ஆர்சனல் டிஃபீட் பண்ணி கொஞ்ச நாள் ஆயிருக்குது.
சோ ஓவரால் இட்ஸ் லுக்கிங் அதான் ஒரு பயங்கரமான ரெக்கார்ட் வச்சிருக்கீங்களே அகைன்ஸ்ட் த டாப் 6. 500 நாள் இவங்கிட்ட, 600 நாள் அவங்கிட்டன்னு. அதான் அந்த கணக்கெடுத்து பார்த்தா ட்ரோஃபிஸ் வின் பண்ணி பல நாள் ஆகி போச்சுட்டு இருக்கு அந்த ட்ரோஃபி படி. என்னது இளைய தளபதி விஜய் தாக்கப்பட்டாரா? அந்த கணக்குல எங்களுக்கு தேவை. டாப் 6 டிஃபீட் பண்றது தான் மாற்று. இன்னொன்னு என்ன எடுத்து பார்த்தனா ஆர்டேட்டா வந்து இந்த ஆர்சனல் சார்ஜ் எடுத்ததுல இருந்து மோஸ்ட் நம்பர் ஆஃப் ரெட் கார்ட்ஸ் கம்பேர்ட் டு எனி அதர் பிரீமியர் லீக் டீமா. சரி, நீயே மனசை தொட்டு சொல்லு. அதாவது இப்போ ஒரு 10 ரெட் கார்டுன்னு வச்சுக்கலாம். அதுல அட்லீஸ்ட் ஒரு 7 to 8 கார்ட்ஸ் நீங்க டிசர்வ் பண்ணீங்களா இல்லையா? டிசர்வ் பண்ணோம்டா. ஆனா அதுல வந்து நிறைய என்னது ரெஃப்ரியோட சூனியெல்லாம் இருந்திருக்குது. இல்லாமலாம் வந்தது இல்ல. வேறன்ட்டு அதே ஃபவுல்ல வந்துட்டு இப்ப கூட பாரு எஃப்ஏ வந்து சார்ஜ் பண்ணாங்க ஆர்சனல். ஏன்னா அது ரெஃப்ரியை கிரவுட் பண்ணாங்களா? அத நான் கேட்கணும்ன்றது சுபாஷ், நம்ம அத பத்தி பேசவே இல்ல. ஒரு சின்ன செக்மெண்ட் அது. இப்போ ரெட் கார்டு கொடுத்தாங்க, ஆன் ஃபீல்ட் நின்னுச்சு, விஏஆர் பார்த்தும் இன்டர்வீன் ஆகாம ரெட் கார்டு ஸ்டுட். ஆர்சனல் ஃபேன்ஸ் பயங்கரமா போய் ஆஸ் ஃபுட்பால் பேச்சு நானும் சுபாஷ் we don't condemn what any fan did to the referee. அது நம்ம சொல்லிதான் ஆகணும். பிகாஸ் அதை பண்ணோம்னா ஃபியூச்சர்ல ரெஃபரி பண்றதுக்கே அவனும் வரமாட்டான். ஒரு கேம் அப்படி ஆயிரும். they did that. இண்டிபெண்டன்ட் கமிஷன் வந்துட்டு ரெட் கார்டு கிடையாதுன்னு ரெசின் பண்ணிட்டாங்க. இப்போ இது எப்படி எக்ஸாம்பிள் செட் பண்ணுதுன்னா, if you go and do this ரெட் கார்டு ரெசிட் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் செட் பண்ணுதா? ஆக்சுவலா வந்துட்டு அந்த டெசிஷனே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தப்புன்றது நிறைய பேர் ஒத்துக்கினாங்க. சோ வந்து அதுல ஒன்னும் பெருசா ஆர்கியூ பண்றதுக்கு ஒண்ணும் இல்ல. சோ இட் வாஸ் கரெக்ட்லி ரிவோக்டு. ரெண்டாவது எனக்கு என்ன பிரச்சனைனா, இந்த எஃப்ஏ வந்து சார்ஜ் பண்ணிருக்காங்க ஆர்சனல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ரெட் கார்டே தப்புன்னு ஒத்துக்கினாங்க அவங்களே. அப்புறம் வந்துட்டு சரவுண்ட் பண்ணதுக்கு வந்துட்டு ஃபைன் போடுறது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னே புரியல. இது வந்துட்டு அவங்க பண்ண இல்ல, அது எல்லா டீமுக்கும் பண்ணாங்க. லிவர்பூல் வாங்குனாங்க, எல்லா டீமுக்கும் பண்ணாங்க தான். ஆனா தப்பு பண்ணதே நீங்க தான். ரெஃப்ரி தப்பு பண்ணனால பிளேயர்ஸ் எல்லாம் கொந்தளிச்சு போறாங்க. அது நீங்க ஒத்துக்கினீங்க கூட. அப்புறம் வந்து ஏன்னா நம்ம அங்கதான் குற்றவாளி சொல்லி எதையோ பண்ணி இப்படி பண்ணி அப்படி பண்ணி அதுதான் எனக்கு புரியல. முடிவு பண்ணிட்டீங்க. இல்ல, எல்லாருமே வந்து ரெஃப்ரிய ப்ளேம் பண்றாங்கல்ல, எனக்கு புரியல. ரெஃப்ரி வந்து ரியல் டைம்ல நான் பார்க்கும்போது வந்து எனக்கு எல்லோ கார்டுன்னு தோணுச்சு. என்னடா ரெட் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் ஸ்லோ மோஷன்ல பண்ணி பார்த்தோம்னா ரெட்டுக்கான நல்ல பாசிபிலிட்டி இருக்கு. இப்போ இவங்க வந்துட்டு இது ரெட் கிடையாதுன்னு ரெசின் பண்ணும்போது அப்ப விஆர்னு ஒருத்தன் எதுக்கு உட்கார்ந்துருக்கான்? அவனுக்கு சம்பளம் கொடுத்து உட்கார வச்சுக்கிறதுல என்ன பிரயோஜனம்? ரியல் டைம்ல ரெஃப்ரி தப்பு பண்ணா கரெக்ட் பண்றத விஆரே இருக்கான். கரெக்ட். அதுக்குதான் வந்து ஹாவர்ட் வெப் வந்து மேட்ச் பார்த்துட்டு இருக்கும்போதே போனை போட்டு இந்தாடா ரெட் கார்டு தான், இந்தாடா எல்லோ கார்டு தான், அவன் ஒருத்த வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அவன் இந்த மேட்ச் வராம இருந்தா நல்லா இருக்கும். கண்டிப்பா இந்த மேட்சுக்கு என்னன்னா, இந்த மாட்டு 4 பேர் தானே உங்களுக்கு மைக்கேல் ஆலிவர் தானே போன தடவை உங்களுக்கு ரெஃப்ரியா இருந்தா. சோ he's been put to officiate the game between 19th and 20th in the week. ஆனா இந்த கேமுக்கு தான் அவனை போட்டிருந்தாங்க. போன வீக் நடந்த இன்சிடென்ட்னால மாத்தி கொண்டு போய் அந்த கேம்ல போட்டுட்டு இப்போ ஒரு புது ரெஃப்ரி வந்து இந்த கேமுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இல்ல, யூசுவலா வந்து இது நல்ல ஞாபகம் இருக்கு நீ சொன்னது. அந்த கோவாசிச் வந்து ரெஃப்ரி கண்ணு முன்னாடியே இந்த டாக்கிள் பண்ணுவான். கேட்டா ஹை ப்ரொஃபைல் கேம் நாங்க வந்து டிஸ்டர்ப் பண்ண கூடாதுங்கிறதுக்காக நாங்க பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ்பிளனேஷன்லாம் வந்து கொடுத்தானுங்க. ஐ ஹோப் இந்த கேம் வந்து ரெஃப்ரி மூலியமா எதுவும் நடக்காம ஒரு ப்ராப்பர் மேட்சா இருக்கணும்ன்றது எல்லாரோட விருப்பமும். ஏன்னா எவ்வளவு நாள் தான் வந்து ரெஃப்ரி பக்கமே ஏதாவது ஒரு தேவையில்லாம கான்ட்ரவர்சி அப்படி திருப்பிடுது. ஒரு என்டர்டெய்னிங் மேட்ச் பாக்குறதை விட விஆர் ப்ராப்ளம் ரெஃப்ரி ப்ராப்ளம் இப்படி எப்படி போயிட்டே இருக்குதா. வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா ஹாலண்டா கேப்ரியலா யாரு பெரிய தலைன்னு வந்து அடிச்சு பார்க்க போறோம். நாங்க அட்டாக்கர் அவர்ஸ் எல்லாம் சொல்ல மாட்டேன். ஒரே நிமிஷம், இவரால தான் நான் பேச போறேன். சுபாஷ், இப்படிதான் உங்க டீம் இருக்க போகுது. நீ எந்த இடத்துல சிட்டியை ஹர்ட் பண்ணலாம்னு நினைக்கிற? இந்த நம்பர்ஸ் விட்டு டீம் ஜெர்சி நம்பர்ஸ் விட்டுருங்க. நாங்க போட்டு துவச்சி எடுக்கணும். ஏன்னா எல்லாருமே 30 year olds above all ஸ்லோ பேஸ்ட் மிட்ஃபீல்டர்ஸ். ஓகேயா, அந்த இடத்தை வந்து பொம்பார்டு பண்ணி நாங்க வந்து டேக் ஓவர் பண்ணா ஐ திங்க் we will find the spaces we need. And also அவங்களோட லெஃப்ட் பேக் ஆன குவார்டியோல், அவர் வந்து ஒன் ஆஃப் த வீக்கஸ்ட் டிஃபெண்டர்ஸ் இந்த டீம். சோ அந்த இடத்தையும் நாங்க வந்து புடிச்சு கொஞ்சம் லைட்டா டிங்கரிங் வேலை பண்ணோம்னா அங்கிருந்து ஏதாச்சும் ஒரு கிடைக்கும். சோ அதுதான் ஐ ஹோப் we'll go for. ஏன்னா அந்த மிட்ஃபீல்ட் டு த ரைட் சைட் ஆஃப் ஆர்சனல் இதுதான் வந்துட்டு ஐ திங்க் where they'll find the space. இல்ல, எனக்கு அதான் தோணுச்சு. இந்த சிட்டி வந்து இந்த சீசன் ஃபுல்லாவே அந்த டிரான்சிஷன்ல தான் பீட் ஆயிருக்காங்க. அண்ட் டிரான்சிஷன்ல நீங்க ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் டீம்ஸ் கோயிங் ஃப்ரம் பேக் டு ஃப்ரண்ட் வந்து யூ வின் ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் டீம்ஸ். ஒரு 2 வருஷமா உங்களுக்கு பிரச்சனையா இருந்திருக்கிறது ஃபினிஷிங் சான்சஸ். ஒரு மார்டினெல்லி மாதிரி ஒரு பிளேயர் இங்க வந்துட்டு இதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம இங்க பிளாக் ஆகுறதோ,
இப்ப ஓடகாடுங்கிற சாக்காக்கு பதிலா ஐ திங்க் ஒனேரி வில் பிளே. எனக்கு தெரியல என்ன பண்ணுவாப்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மிட் வீக்ல ஒனேரி பிளேட் அண்ட் ட்ரொசார்ட் சென்டர் ஸ்ட்ரைக்கரா ஆனான்னு நினைக்கிறேன். அண்ட் டீம் நியூஸ் சொல்லு, ஹேவர்ட்ஸ் இஸ் பேக்கா எப்படி? டீம் நியூஸ் வந்துட்டு ஹேவர்ட்ஸ் வில் பி ஸ்ட்ரைக்கர், லெஃப்ட் விங் ட்ரொசார்ட், ரைட் விங் வந்து மார்டினெல்லி, அப்புறம் வந்து ஓடகார்டு, ரைஸ், பார்ட்டே, இததான் நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் டிஃபென்ஸ் வில் பி சாலிட். சோ இதுல வந்து குறைச்சல் இல்ல. அவங்க சைடுல தான் வந்து இப்ப இந்த 4-4-2 மறுபடியும் they can go back to that. அதுல வந்துட்டு நான் ஹாலண்ட், ஃபோடன், டெப்ராய்னா, பெர்னார்டோ சில்வா, குண்டோவான், கோவாசிச், குவார்டியோ லெஃப்ட் பேக், அக்காஞ்சி, அப்புறமா ஸ்டோன்ஸ் ரிட்டர்ன் ஆயிட்டான். அது எனக்கு சரியா தெரியல. இஃப் யூ ஸ்டார்ட், இஃப் நாட் குசானோவ், அப்புறமா வந்து லூயிஸ். சோ இதுதான் அவங்களோட லைனப். சோ அதான் அவங்களுடைய பேக் ஃபோர் வந்துட்டு ஐ திங்க் ஸ்டோன்ஸ் இஸ் பேக்னு நினைக்கிறேன். ஸ்டோன்ஸ் அண்ட் டியாஸ் அண்ட் நீ சொன்ன மாதிரி ரீகோ லூயிஸ் அண்ட் குவார்டியோலா அவங்களுடைய பேக். நீ சொன்ன இந்த ஒரு விஷயம், இப்ப வந்து அவனுங்க 4-4-2 மாதிரி ஆடுறானுங்க. 2 பிவட் மிட்ஃபீல்டர்ஸும் வச்சு ப்ராபபிலி கூஷனாவ் அண்ட் டிப்ராய்னே அவங்க 2 பேரையும் வச்சுக்கிட்டு ஐ திங்க் ஹாலண்ட் அண்ட் கூஷனாவ் சொல்றேன் பேர் மார்முஷ், ஹாலண்ட் அண்ட் மார்முஷ் மேல வச்சுட்டு ஆடுற மாதிரி தெரியுதா? எஸ், இதுதான் நடக்கும். நம்ம செல்சி கேம்ல பார்த்த மாதிரி தான். அதுல பெரிய சேஞ்சஸ் நம்ம எதிர்பார்க்க வேணாம். 2 அட்டாக்கிங்ன்றதுனால கொஞ்சம் டிஃபென்ஸுக்கு லைட்டா ட்ரிக்கியா இருக்கும். ஏன்னா ஆர்சனல் ரீசெண்டா வந்து பேக் லைன்ல ஓப்பன் அப் ஆகுறாங்க தான். ஏன்னா நம்ம இந்த லாஸ்ட் மேட்சே பார்த்தோம். லாஸ்ட் மேட்ச் ஆப்வியஸ்லி நெட்டோ தான் ஸ்டார்ட் பண்ணா, அதனால நான் ஒத்துக்கிறேன் ஒரு வேற விஷயம்ட்டு. பட் ஓப்பன் அப் ஆறாங்க ஈஸியா தான் பேக்ல. ஸோ அது கொஞ்சம் சம்திங் டு வாட்ச் அவுட். ஏன்னா சிட்டி வந்து அதர் வந்து ஆஃப்டர் கிறிஸ்மஸ் வந்து தே டர்ன் அரவுண்ட், ரொம்ப நல்லா ஆடிட்டு இருக்காங்க. 6 கேம்ஸ்ல வந்துட்டு 4 wins 2 draws. That's one of the best ever, best stat for any team after Newcastle. So அவங்களும் வந்து கொஞ்சம் ஃப்ளைங்கா இருக்காங்க. இல்ல நீ சொன்ன மாதிரி அவங்களுக்கு ஒரு அவுட் சைட் சான்ஸ் இருக்கா? இப்போ உங்களை பீட் பண்ணா டைட்டில் ரேஸ்க்கு உள்ள வரதுக்கு ஒரு நல்ல அவுட் சைட் சான்ஸ் இருக்கு. போட்டி அதிகமாயிடுச்சு. நெட்டையா ஒருத்தன், குட்டையா ஒருத்தன். நெட்டையா வந்தாலும் குட்டையா வந்தாலும் அந்த வெடக்கோழி இந்த வேட்டையனுக்கு தான்டா. நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதுக்கப்புறமா அந்த சிட்டியோட ஆக்சலரேட்டர் தெரியும் போட்டு அழுத்தினாங்கன்னா பறக்க ஆரம்பிச்சிருவானுங்க. ஒன்னும் பண்ண முடியாது. இந்த ஏன்னா இப்ப மெயின் ஃபேக்டர்ஸ் வந்துட்டு ஹாலண்ட் இஸ் கெட்டிங் பேக் டு ஃபார்ம். அவன் வந்து நிறைய கோல்ஸ் போட ஸ்கோர்ட் 5 goals in the last 5 games. ஃபோடனும் வந்துட்டு பயங்கரமான ஃபார்ம்ல ரிட்டர்ன் ஆயிட்டு இருக்கான். ஸோ அட்டாக்கிங் வைஸ் கொஞ்சம் கோல்ஸ் வந்துட்டு இருக்கு. மார்மூஷ் வர இன்க்ளூட் பண்ணிருக்காங்க இப்ப. ஸோ கோல்ஸுக்கு பஞ்சம் இல்ல. மிட்ஃபீல்ட் அண்ட் டிஃபென்ஸ்ல மட்டும் தான் இப்ப மேஜர் ப்ராப்ளம் அவங்களுக்கு. ஸோ டெஃபினட்டா அவங்களை வந்து கம்மி த்ரெட்டாலாம் நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. நீ வந்து என்ன இன் டேர்ம்ஸ் ஆஃப் கோல் வைஸ் ஒரு பேங்கரா இருக்கும் நினைக்கிறியா, இல்லனா வந்துட்டு என்ன ஸ்கோர் லைன் எதிர்பார்க்கற நீ? இது எனக்கு ஏன் தோணுதுன்னு தெரியல. பட் ஐ எம் ஜஸ்ட் ஃபீலிங் தட் ஆர்சனல் வில் பி மோர் கம்ஃபர்டபிள் இந்த கேம்ல. எனக்கு சிட்டியோட வந்து ஆர்சனல், ஏன்னா அட் ஹோம் ஆர்சனல் ஹேவ் நாட் ஸ்ட்ரகிள்ட் அகைன்ஸ்ட் பெட்டர் சைட்ஸ். வீக் சைட்ஸ் கூட பிரேக் பண்றதுக்கு ஆர்சனல் ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காங்க. ஒரு எவர்டன், ஒரு சவுத் ஆம்டன் கடைசியில போய் வின் பண்ணீங்க. இந்த மாதிரி ரொம்ப லோவர் ஆஃப் த லோவர் சைட்ஸ் கூட ஸ்ட்ரகிள் பண்ணிருக்கீங்க. ஆனா இந்த டாப்பா இருக்கிற சைட்ஸ் கூட வந்து இந்த வருஷம் ஆர்சனல் ஸ்ட்ரகிளே பண்ணல. செல்சி கூட வின், டாட்னம் கூட வின், லிவர்பூல் கூட ஜஸ்ட்ல டிரா, மேன் சிட்டி கூட ஜஸ்ட்ல டிரா. சோ இந்த எல்லா கேம்ஸுமே யுனைடெட் கூட வின்னு ஃபர்ஸ்ட் லெக்ல. சோ இது எல்லா கேம்ஸுமே ஆர்சனல் ஹவ் பாஸ்ட் இட் அந்த டாப் 6 கூட ஆடும்போது. இந்த கேம் போன வாரம் நம்ம வந்து பிரிடிக்ஷன் எனக்கு என்ன சொன்னா ஞாபகம் இல்ல. பட் ஐ திங்க் திஸ் டைம் ஆர்சனல் வில் ஐ திங்க் கம்ஃபர்டபிளி டேக் த கேம். ஏன்னா இவங்க வந்து இப்பதான் அடாப்ட் பண்ணிட்டு இருக்காங்க சிட்டி. எனக்கு வந்து அப்படிதான் தோணுது இந்த கேம். எனக்கு இருக்க கான்ஃபிடன்ஸ் எனக்கு இருந்தாலே நல்லா இருந்திருக்கும். ஒரு ஆர்சனல் ஃபேனா நீயே இவ்வளவு ஜாலியா சொல்ற. நீ சொல்ற ஆர்சனல் ஒரு எமிரேட்ஸ் ஒரு கோட்டைன்னு. நான் வந்து இவனுங்க யுனைடெட் வந்து அடிச்சுட்டு கப் கேம் தான், யுனைடெட் வந்து அடிச்சுட்டு போறானுங்க, நியூகாஸ்ல் வந்து அடிச்சுட்டு போறானுங்க. அதெல்லாமே நீ எடுத்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபுல்லா கிரியேஷன் பண்ணிடுறீங்களா? நீங்க சான்ஸ் தான் எடுக்கிறது இல்ல. அதேதான் இந்த வாட்டி நடக்க வாய்ப்பு இருக்கு. யார் புதுசா சைன் பண்ணா, எவன்டா கோல் அடிப்பா, எவனும் இல்லடா. அது வேணா கரெக்ட். நீங்க வந்து பாக்கலைன்னா நான் சுபாஷ் இப்பதான் ஒரு ரீல் வேற போஸ்ட் பண்ணிருந்தேன் இன்ஸ்டாகிராம் பேஜ்ல. மறக்காம போய் பாருங்க. ஆர்சனலோட நிலைமை கவலைக்கரமாக உள்ளது. அந்த ரீல்லயே உங்களுக்கு தெரியும். என்னடா போற போக்குல எவனுமே இல்லையாட்டு இருக்கடா எங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சுபாஷ் ஆயிட்டான். இந்த சட்டையத்தான் போட்டு பண்ணா அந்த நிலைமையில ஆயிப்போச்சு. கமிங் டவுன் டு ப்ரிடிக்ஷன் டைம். நீ சொல்லுப்பா. ப்ரெடிக்ஷன் டைம் என்னதான் இருந்தாலும் நம்ம மனசு வந்து ஆர்சனல் விட்டு தராது. அதனால வந்து 2-1 வந்துட்டு ஆர்சனல் ஜெயிப்பாங்க. இந்த வாட்டி ஜஸ்ட் மிஸ்ல போன வாட்டி எஸ்கேப் பண்ணீங்க, இந்த வாட்டி 2-1 ஜெயிப்போண்டாங்க. எனக்கு வந்து ஆர்சனல் will be pretty comfortable. ஒரு 2-0 இல்ல 3-0 வின் ஃபார் ஆர்சனல் அப்படின்னு தான் வந்து எனக்கு தோணுது. எனக்கு சிட்டி வந்து they are still adapting. மார்மோஷ் எல்லா இடத்துலயும் ஓடுறான். ஹாலண்ட் இப்பதான் ஃபார்முக்கு வரான். ஓகே, ஒரே ஒரு ஆள் ஃபில் ஃபோடன் நீங்க வந்து பிடிச்சீங்கன்னா கேம் இஸ் ஃபார் ஆர்சனல். எந்த டவுட்டும் இல்ல. ஹோம் சப்போர்ட், டைட்டில் ஃபைட், ஐ எம் கோயிங் ஃபுல் ஆன் ஆர்சனல். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி காமெண்ட்ஸ்ல போடுங்க.
தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங். மறக்காம வந்து லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஃபுட்பால் பேச்சு. இந்த கேம் வீக் ரிவ்யூவை நாங்க எல்லாருமே உங்களை சந்திக்கும் வரை, திஸ் இஸ் கௌதம் அண்ட் சுபாஷ் சைனிங் ஆஃப். பை.